Hi, hello everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you are doing great. So back again for another review. This time it's for the Odyssey. ஸோ கிறிஸ்டோஃபர் நோலனோட நெக்ஸ்ட் கிரியேஷன். ஸோ கிறிஸ்டோஃபர் நோலன் படம்னாலே ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ படம் எப்படி இருக்குது? எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ படம் பேசிக் ஸ்டோரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி ஒடிசி அவர் வந்து க்ரீக்கில் இருக்க இத்திகான்ற ஒரு கிங்டமோட கிங்கு. ஸோ அவர் வந்து அந்த ட்ரோஜன் வார் நம்ம பார்த்தோம், சின்ன வயசில் படித்தோம், அந்த ட்ரோஜன் வார்க்கு போகிறார். ஸோ கிங்டம் மட்டும் போகிற அது அந்த வாரை ஜெயிக்கிறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. ஸோ வாரை முடிச்சுட்டு அவர் திருப்பி வர்றதுக்கு இன்னொரு ஒரு 10 இயர்ஸ் ஆக்சுவலாக ஆகுது. ஸோ 20 இயர்ஸ் இஸ் அவே ஃப்ரம் த கிங்டம். ஸோ மீன்வேல் இங்கே கிங்டமில் வந்து ஒரு ஒய்ஃபு பையன் வந்து அவர் உயிரோட இருக்காரா இறந்துட்டாரா அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்காங்க. ப்ளஸ் அந்த கிங்டமை வந்து த சூட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் வந்து ஆக்கிரமிச்சா. தே ஆர் கீப்பிங் தெம் ஹாஸ்டேஜ். அவங்க வெல்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு இக்கட்டான ஒரு ஹோம் அரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி அவங்க அங்கே இருக்காங்க. ஸோ இவர் வந்து ரிட்டர்ன் வரும்போது சந்திக்கிற இழப்புகள், அவரோட சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் அப்பப்போ நடக்குது. சில மித்தலாஜிக்கல் க்ரீச்சர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரபிள்ஸை இவர் ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ட்ரபிள்ஸ் எல்லாம் மீறி அவர் திருப்பி கிங்டம்க்கு வந்தாரா, வந்து இந்த அவரோட த்ரோனை ரிக்ளைம் பண்ணாரா, அவர் ஒய்ஃப் பையன் கூட ஒன்று சேர்ந்தாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட பேசிக் கதை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் ஸ்லோ பர்ன் தான். ஸ்லோவாக அந்த கேரக்டர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் போய் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டு 20-30 மினிட்ஸ்லாம் எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருந்தது. அவ்வளோ எனக்கு அந்த எலிவேஷன்லாம் இருந்தது, செமையாக இருந்துச்சு படம். ஒரு லாஸ்ட்டு 15-20 மினிட்ஸ்லாம் செமையாக இருந்துச்சு படம். ஸோ படத்தில் வந்து பிஜிஎம் தான் அந்த நம்மளை ஒரு டென்ஷனாகவே வச்சுருக்க மாதிரியே ஒரு பிஜிஎம், அந்த ஊன்ட்டு அந்த பிஜிஎம்லாம் செம்மையாக இருந்துச்சு படம். ஐ மீன் கிறிஸ்டோஃபர் நோலன் படம் சொல்லவே தேவையில்ல. ஸோ பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு அது படத்தில். ஸோ விஷுவல்ஸ்லாம் ஐ மீன் என்டையர்லி ஷார்ட் இன் ஐமேக்ஸ். பட் ப்ளஸ் நான் அந்த படத்தை வந்து ஒரு ஐமேக்ஸில் பார்க்கல, நான் ரெகுலரில் தான் பார்க்குறேன். ஸோ ரெகுலர்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஸ்க்ரீன்லாம் வந்து அதுக்கேற்ற ஃபார்ம் அந்த ரெசல்யூஷன்லாம் கரெக்டாகவே இருக்குது. ஸோ ஐமேக்ஸில் பார்க்கணுன்ட்டு இல்லை. ஐ மீன் அஃப்கோர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன். பட் நார்மல் தேட்டர்லேயே நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் அதில் தான் பார்த்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாம் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே. டாம் ஹாலண்டாக இருக்கட்டும், ஆன் ஹாத்வே, மேட் டேமன், ராபர்ட் பேட்டின்சன் இதில் வில்லன். ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிறிஸ்டோஃபர் நோலன் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரொம்ப நம்ம மூளையெல்லாம் போட்டு டேமேஜ் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு படம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி லவ் இட்.